ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகூஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இது 10 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். அது பேர் வந்து கேரளா அப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி ஊற வச்சது 1 கப், ஒயிட் ரைஸ் 1 கப், வெல்லம் இந்த அரிசிக்கு தேவையான அளவு, துருவின தேங்காய், நறுக்குன தேங்காய், ஏலக்காய் பவுடர். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல இந்த ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். ஒயிட் ரைஸ் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாதி அரைச்ச உடனே இதில் இந்த துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சு எடுத்தாச்சு. இதோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வரும். இப்போ இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெல்லத்தை இப்போ நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை இந்த பேட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சோடா மாவு 1 சிட்டிகை, ஏலக்காய் 1 சிட்டிகை, உப்பு 1 சிட்டிகை. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி அந்த தேங்காவெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, கோல்டன் ப்ரௌன்ல வரணும் இந்த தேங்காய். அது வரையும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இந்த கலர் வந்தோடனே இந்த பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் இப்படி இருக்கும். இப்போ பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் கேஸில் ஒரு பேன் வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கேரளா அப்பமுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்தால் நம்மளோட கேரளா அப்பம் ரெடி. ஸோ இது உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா யுகூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.